மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை பார்க்கலாம். என்னை சந்தித்தார்கள். இன்று மரியாதைக்குரிய சுற்றுச்சூழல் அமைச்சர் அனில் தவே அவர்களை சந்திப்பதற்காக இங்கு வந்திருக்கின்றேன். நாளைய தினம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் உள்ளிட்ட ஜல்லிக்கட்டு பேரவையை சேர்ந்த நிர்வாகிகள் வருகிறார்கள். அவர்களோடு அமைச்சரை சந்திக்க இருக்கின்றோம். இன்று பிரதமரை சந்திக்க வருகை தந்த தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய மாண்புமிகு OPS அவர்களை சந்திக்க வந்தேன். மரியாதை நிமித்தமாக வந்தேன். அவரோடு பேசிக் கொண்டிருக்கும் போது பிரதமரோடு அவர்கள் பேசிய விஷயங்களை சொன்னார்கள். ஜல்லிக்கட்டுக்கு முழு ஆதரவை பிரதமர் தெரிவித்ததிலே அவர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தார்கள். இவ்வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கின்ற காரணத்தால் தமிழக அரசாங்கம் எடுக்கக்கூடிய எல்லா நடவடிக்கைகளுக்கும் முழு ஆதரவு தருவதாக பிரதமர் அறிவித்ததாக சொன்னார்கள். பிரதமர் அறிவித்திருப்பது 100க்கு 100 சரியான விஷயம். விஷயம் தெரிந்தவர்கள் அத்தனை பேரும் இதை புரிந்து கொள்வார்கள் என்று நான் நம்புகின்றேன். இந்த கடந்த 2 ஆண்டுகளாக இந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும். பாரதிய ஜனதா கட்சி தேர்தலுக்கு அப்புறம் ஆட்சிக்கு வந்தப்புறம் தமிழ்நாட்டில் இதுவரை ஜல்லிக்கட்டு நடைபெறவில்லை. கடந்த ஆண்டு கூட நீங்கள் உறுதியளித்தீங்க. இந்த ஆண்டு கூட நீங்கள் என்ன சொன்னீங்க? பாரதிய ஜனதா கட்சி வந்து தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டை நடத்துவோன்னு பலமுறை உறுதிமொழி அளித்தும் நடக்க முடியல. பிரதமர் அதை தான் திருப்பி சொல்லி புதுசாக நிராகரிச்சிருக்கிறார். பிரதமர் புதுசாக ஒன்றும் சொல்லலை. அனில் மகாதேவை பார்த்தாலும் கோர்ட்டில் இருக்குன்னு தான் சொல்ல போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் என்ன பண்ண முடியும்? சென்ற ஆண்டு இதே அரசாங்கம் அனுமதி வழங்கியது. பிரதமர் மோடி அவருடைய அரசாங்கம் அனுமதி வழங்கியதற்கு தடை வாங்கியிருக்கின்றார்கள் உச்சநீதிமன்றத்தில். மீண்டும் அதே போன்ற ஒரு அனுமதி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை மத்திய அரசாங்கம் எடுத்தாலும் ஏற்கனவே இருக்கக்கூடிய வழக்கினுடைய தீர்ப்பு வருவதற்கு முன்பாக கொடுத்த காரணத்தால் அதற்கும் தடையை பெறுவார்கள் அப்படின்னு சொன்னால் எல்லாமே முடிஞ்சு போகும். அதனால தான் ரொம்ப கவனமாக இந்த அரசாங்கம் எப்படியாவது ஜல்லிக்கட்டை நடத்தக்கூடிய உரிமையை தமிழக மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்கின்ற உண்மையான அக்கறையின் காரணமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. பிரதமர் அவர்கள் அதான் தெரிவிச்சார். கடந்த 2 வருஷமா இப்ப மாணவர்கள் களத்தில் குளித்திருக்காங்க. அதை பற்றி நினைக்கிறீங்க? முதலமைச்சரை சந்தித்து என்ன பேசுறீங்க? பிரதமரோடு என்ன பேசிக்கிட்டீங்க அப்படிங்கிற விவரத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். ஏற்கனவே எனக்கு தெரிஞ்சிருந்தாலும் கூட அவங்கள்ட்ட பேசும்போது அவங்க அதையும் சொன்னாங்க. இனி நாம மாநில அரசாங்கம் சம்பந்தமாக யோசித்து நாங்கள் அதாவது ஒரு தடவை புயல் நிவாரண நிதிக்காக 22,000 கோடி கேட்டாங்க. இப்போ மறுபடியும் 39,000 ரூபாய் வறட்சி நிவாரணத்தை கேட்டிருக்காங்க. இப்படி 2 முறை நிவாரண நிதியை கேட்டு தமிழக அரசு வருது. ஆனால் நமக்கு பின்னர் வந்த கர்நாடகாவிற்கு மத்திய அரசினுடைய நிவாரண நிதி கிடைக்கு, தமிழகத்துக்கு இன்னும் கிடைக்கவில்லையே. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். மாநில அரசாங்கத்தினுடைய முறையான அறிக்கை வந்த பின்பாகத்தான் மத்திய அரசாங்கம் சம்பந்தமாக நடவடிக்கை எடுப்பாங்க. அதனால கர்நாடக அரசாங்கம் அனுப்பிய பின்பாக அவங்களுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. இப்போ கர்நாடக அரசாங்கம் தமிழ்நாட்டு அரசாங்கம் அறிக்கை அனுப்பியிருக்கிறாங்க. அது சம்பந்தமாக யோசிக்கிறதாட்டு இன்னைக்கு பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஜல்லிக்கட்டு விவரத்தில் இப்போ மாணவர்கள் களத்தில் குதிச்சிருக்காங்க. இது தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சட்ட ஒழுங்கை பாதிப்பு ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இதை மத்திய அரசு சரியா புரிந்து கொண்டு தமிழக மாணவர்கள் தங்களுடைய உரிமையை பெறக்கூடிய உணர்வோடு கூட எவ்வளவு கட்டுப்பாடாக இருக்க முடியுமோ அவ்வளவு கட்டுப்பாடாக இருக்க முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக அவர்கள் இருந்துருக்காங்க. அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னைக்கு பிரதமர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள், முதல்வர் அவர்கள் சந்தித்த விஷயங்கள், இதையெல்லாம் மனதிலே கொண்டு ஒன்றை நம்புங்கள், இந்த அரசாங்கம் மத்திய அரசாங்கம் முழுமையாக ஜல்லிக்கட்டு உரிமையை உங்களுக்கு பெற்றுத் தருவதற்காக இருந்து கொண்டிருக்கின்றது. இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன். 2015ஆம் ஆண்டு முந்தைய காங்கிரஸ் பிரதமர் மரியாதைக்குரிய மன்மோகன் சிங் அவர்கள் இந்த ஜல்லிக்கட்டை நடத்தக்கூடாது என்று சொல்லி கடிதம் எழுதியிருக்கிறார். அதுக்கு மகிழ்ச்சி தெரிவித்து கடிதம் எழுதியிருக்கிறார். 2 பிரதமருக்குள்ள வித்தியாசத்தையும் பார்க்கணும்.
இப்போது இருக்கக்கூடிய பிரதமர் ஜல்லிக்கட்டை எப்படியாவது நடத்தணும்னு எல்லா முயற்சியும் பண்றாரு. பழைய பிரதமர் நடத்த போன வருஷம் அனுமதி வாங்கியிருந்தாங்க இல்லையா? Students who gathered in thousands, will Jallikattu be held or not? What would be the... The matter is sub judice. Our Pradhamar clearly told that the government is for Jallikattu. We are in favor of Jallikattu, but at the same time, we are waiting for the judgment. So it means no ordinance right now? If we bring an ordinance, again the people will get stay from the court. It is not good for the Tamil community. For the students who are agitating for Jallikattu, it is not good. Because of that only, our Honorable Prime Minister has told that we are for Jallikattu, we are waiting for the opportunity. But the CM, while going, he said that wait for some good decision. Is the PM suggested the CM to bring ordinance from the state level? See, so whatever chances are there, the state government has to look into that also. Center is also ready for that. So what? Sir, tell me one thing. CM has met PM. What is the conclusion of? Clearly, our Prime Minister has told we are for Jallikattu. Last year also we gave permission on 7th January, but unfortunately, some unwanted elements they got stayed in the Supreme Court. Now we are waiting for the judgment. In this time, at this point of time, bring another ordinance or some other thing.